நண்பர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலை வணக்கம் மக்களே. நண்பர்களே, புத்தாண்டு அன்று காலை வணக்கம். ஸோ ரெட் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கோம். காலை ஒன்றும் சாப்பிட போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9:30 மணி ஆச்சு. கரெக்டாக இப்போ நம்ம செட்டிப்பாளையம் கோயம்புத்தூரில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்க அப்படின்னா புத்தாண்டு அப்படின்னா ஸ்பெஷல் தான். ஸோ நேற்று மாதிரி வண்டி ஏறி கத்திக்கிட்டு பாட்டு போட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஆள் நம்ம கிடையாது. ஜஸ்ட் ஓகே, நம்ம என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1000-1300 பேர் இருக்கீங்க. கடந்த ஒரு 5 வருடங்களாக நான் போட்ட உழைப்புக்கு என்னோடய எஃபோர்ட்டுக்கு கிடைச்ச 1300 பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் நம்மளால் முடியும். அதுதான் கரெக்டு. இதுதான், இவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள். ஒரு விஷ் பண்ணிட்டு அதோட முடிச்சிடணும் புத்தாண்டை. சும்மா போட்டு சொசைட்டிக்குள்ளே பூந்து ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் தென் இப்போ காலை வணக்கம். அண்ட் தென் இப்போ என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போனேங்க. கடைக்கு போயிட்டு அண்ணா சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். கோதுமை பரோட்டா மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். சரி ஓகே, வீட் பரோட்டாவா, சரி அடிச்சு விடுங்க, ஒரு 3 பார்சல் பண்ணுங்க அப்படின்னு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கடந்த 26 வருடங்களாக கோதுமை பரோட்டா நான் சாப்பிட்டதில்லை. ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு வாழ்க்கையிலே சாப்பிடாத கோதுமை பரோட்டாவை சாப்பிட போகிறேன். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், ஓகேங்களா, 2027 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கூட மெர்ச் பண்ணி போடுவேன். போட்டே ஆவறோம். நண்பர்களே, வாருங்கள் சாப்பிடலாம் கோதுமை பரோட்டா. ஜனவரி 1, 2026 கரெக்டாக காலையில் 9:30 மணி அளவில் கோதுமை பரோட்டா சாப்பிட்றோம். 2027 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத, இல்லை என்ன சாப்பிட்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை சாப்பிடுவோம். ஓகேங்களா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க.